இந்த துளாராசியை ஏன் அவ்வளோ நன்மை அடையுதுன்னு சொல்கிறோம்னா, இவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ள நோயோட தான் இருப்பாங்க. நாயை விட கேவலமாக ஒரு கஷ்டம் பட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல பலன் அனுபவிக்கணும்னா இந்த நேரத்தில் உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும். இங்கே அந்த ராகுவும் சனியும் கிராஸ் பண்ற அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு வரும். அந்த குழப்பத்திலிருந்து நாம தப்பிக்கணும்னா ஒரே வழி, எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 2025 ஒரு ராசி அதிக நன்மை அடையுது அப்படின்னா அது துளாராசி தான். இந்த துளாராசியை ஏன் அவ்வளோ நன்மை அடையுதுன்னு சொல்கிறோம்னா, இந்த வருடம் செவ்வாயுடைய அனுகிரகம் உள்ள வருடம். துளாராசிக்கு யோகக்காரகன் செவ்வாய். ஸோ அதனால முழு பலனையும் தெளிவாக கொடுக்கக்கூடியது துளாராசிக்காரங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பூரா பண கஷ்டம், வேலை இல்லை, அதுக்கு முந்தின கஷ்டம், விபத்து, அந்த மாதிரி பல துன்பங்கள் வந்திருக்கும். தொடர்ந்து வீட்டில் அவமானம், வெளியில் அவமானம், அசிங்கம் அப்படிலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய வருடம் இந்த 2025. இந்த 2025ங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குது. அதே சமயத்தில் ராகுவும் சனியும் பயிற்சி அடையும் போது ஒருத்தருக்கு கிராஸ் பண்ணிக்குவாங்க. இந்த கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் வரைக்கும், ஒரு மாதம் வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தலையே வெடிச்சிற மாதிரி பிரச்சனைகள் வரும். என்ன செய்யறதுனே தெரியாது, மூளையே வேலை பார்க்காது, அப்படியே குழம்பி போய் நின்றுவாங்க. ஏன்னா சனியும் டாமினேட் பண்ண முடியாது, ராகுவும் டாமினேட் பண்ண முடியாது, சுக்கிரன் வேற கூட இருப்பான். அதனால ஒரே குழப்பத்தில் இருப்பாங்களே தவிர இப்போ எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றத்தில் இருப்பாங்க. அதனால துளாராசி அன்பர்களுக்கு பொற்காலம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எப்போ இருந்துன்னா மே மாதத்துக்கு அப்புறம்தான். மே மாதத்துக்கு அப்புறம் இவங்க நினச்சது எல்லாமே நடக்கும். இவங்க நினச்சி இது வரைக்கும் அந்த வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். வீடு கட்டலையேன்னு நினச்சவங்களுக்கு வீடு கட்ட முடியும். சில பேருக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு, இன்னும் திருமணம் சரியாக அமையலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும். அதனால் சகல பாக்கியங்களும் இந்த வருடம் 2025 முழுக்க துளாராசிக்காரங்களுக்காகத்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது. குருவும் நல்லது தர்றாரு, ராகு கேதுவும் நல்லது தருது, உங்களுக்கு சனி பகவானும் நல்லது தர்றாரு. சனி பகவான் ஏற்கனவே துளாராசிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படிங்கிறதுனால எல்லாமே சிறப்பாக நடக்குது. இப்போது துளாராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக பேரும் புகழும் ஈஸியாக கிடைக்கும். துளாராசி கலைஞர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புது வேலைகள் கிடைக்கும். அந்த கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம்ங்கிறது குறிப்பாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். துளாராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருந்த பிரச்சனை, வெளியில் இருந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக மே மாதத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சுகமான ஒரு வாழ்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு துளாராசிக்கு இருக்குது. இந்த துளாராசி நண்பர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டிய இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த துளாராசி நண்பர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இங்கே அந்த ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணுற அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு வரும். அந்த குழப்பத்திலிருந்து நாம் தப்பிக்கணும்னா ஒரே வழி, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா அந்த வழிபாட்டில் தப்பிச்சிடலாம். இல்லைன்னா அந்த ஒரு மாத காலத்தில் நாமளே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவோம். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே இந்த நல்ல நேரங்கள்லாம் போயிடும். ஆக இந்த மற்ற கிரகங்கள் கொடுக்குற நல்ல பலன்களை நாம் அனுபவிக்க முடியாமையே போயிடும். அதனால நம்ம அந்த நேரத்தை
புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அந்த சனியும் ராகுவும் கிராஸ் பண்ணுற நேரத்தில் பிரேயர் 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 அப்படின்னு ஆஞ்சநேய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தெளிவாக பண்ணோம்னா உங்களுக்கு எல்லா குழப்பத்தில் இருந்தும் விடுபட்டுடலாம். மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்லா மதிப்பெண் வாங்கிறதுக்கான ஒரு நேரம் இருக்குது. கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும், உத்தியோகர்களுக்கு மேலிடத்தில் பாராட்டும் அன்பும் கிடைக்கும். இந்த மாதிரி சகலவிதமான நன்மைகளும் இருக்கும். புது புது வாகனங்கள் வாங்குறதுக்கும் புது வீடு கட்டுறதுக்கும் துளாராசி அன்பர்களுக்கு ஆனால் யோகங்கள் இருக்குது. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை கோளாறு வரும், ஜீரண கோளாறு வரும், நரம்பு சம்பந்தமான உபாதை வரும், வெப்ப சம்பந்தமான, அதாவது சூரியன் அவங்களுக்கு பாதகாதிபதிங்கிறதுனால வெப்ப சம்பந்தமான வியாதி வரும். இவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ள நோயோட தான் இருப்பாங்க. சந்தோஷமா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு நோய் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் இவங்களுக்குள்ள இந்த 2025 உள்ள ஒரு மைனஸ். அதனால உணவுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தியானம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் ஒரு கரெக்டான முறையில் இருந்தாங்கன்னா சரி, ஓரளவுக்கு இந்த மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பலனை இந்த துளாராசிக்காரங்க அற்புதமாக பயன்படுத்தலாம். அற்புதமாக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் வெற்றிக்கு மேலே வெற்றியை அடையலாம். ஏன்னா இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். ஏன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இவங்க படாத கஷ்டம் பட்டுட்டாங்க. நாயை விட கேவலமாக ஒரு கஷ்டம் பட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல பலன் அனுபவிக்கணும்னா இந்த நேரத்தில் உடல்நிலை பாதிக்கத்தான் செய்யும். அந்த உடல்நிலை பாதிப்பை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, முதல்ல உணவு முறைகளை முறைப்படுத்தணும். அப்படி உணவு முறைகளை முறைப்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிடும். ரெண்டாவது இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களுக்கு இயல்பாகவே பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கும். ஆனால் இவங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் ஓம் நம சிவாய 5 எழுத்து மந்திரம்தான் இவங்களை காப்பாற்றும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி நம்ம இந்த காலகட்டங்களை, இப்போ இந்த ராகுவும் சனியும் கடக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு, இறைவா என்னை காப்பாத்து, சிவய நம வய நம சியமன சிவ நம சிவ யம சிவய நம ஓம் அப்படின்னு சிவன் மேலே பாரத்தை போட்டுருங்க. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இறைவா அது உனக்குத்தான், எனக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை நீ வாங்கிக்க அப்படின்னு முழு மனதோட நீங்கள் பிரேயர் சொல்லும் பொழுது அதை முழுமையாக இறைவன் ஏற்றுக்குவான். உங்களுக்கு நல்ல பலன் பூர்ணமாக நடக்கும் அப்படிங்கிற எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போ இந்த துளாராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு மார்க் போடணும்னா 85 மார்க் போடலாம். இப்போ 100க்கு 85 மார்க். 15% உடல் உபாதைக்காக மருத்துவ செலவு இருக்கும், சில வண்டி வாகன செலவுகள்லாம் இருக்கும். இதுக்காக 15%. மற்றபடி 85% உங்களுக்கு சாதகமாக உள்ள வருஷம் 2025. சாதகமான உள்ள வருஷம் 2025 என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.